இப்ப பக்தர்கள் என்று யாரை சொல்லுகிறோம் அப்படின்னா, இறை அன்பு கொண்டவனை பக்தன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப தாய் மீது அன்பு கொண்டு ஒருத்தர் அன்பா இருக்கா அப்படின்னா அம்மா புள்ள பாசம். தங்கை மீது ஒருத்தன் பாசமா இருக்கான் அப்படின்னா அது ஒரு உடன் பிறந்தான் மேல் கொண்ட பாசம். அவர்கள் இருவருக்கும் கொள்ளுகிற ஒரு ஒரு உறவின் முறை, அந்த உறவின் முறையை விளக்குகிற சொல். அந்த மாதிரி பக்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவதைகளின் மீது அன்பு கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பண்பைத்தான் இந்த பக்தன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறது. இப்போ இந்த தேவதை மேலே அன்பு வச்சிருக்கான்னா எல்லாருமே அன்பு வச்சிருக்கோம். ஏதோ ஒரு பெரிய தேவதை அது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது, அதனால எல்லாருமே அது பேரில் அன்பாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவளை எல்லாம் பக்தன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம், ஆனால் அது பூரணமாக ஆகாது. அப்போ யாரு பக்தன்னு சொன்னால் அபிராமி பட்டர் சொல்கிற வாக்கு தான் ஞாபகம் வருது. அபிராமி பட்டர் சொல்கிறாரு, அபிராமியும் கூப்பிடுறாரு, அமிர்த கடேஸ்வரையும் கூப்பிடுறாரு, ரெண்டு பேரையும் அன்பினால் கூப்பிடுறாரு. அப்படி அன்பினால் அழைத்து தம் அடியார்கள் நடுவிருக்க, இதுவரைக்கும் அமிர்த கடேஸ்வரும் அபிராமியும் யாராருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காளோ, இப்போ காரி நாயனார், கலைய நாயனார், அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர், மார்க்கண்டேயர், இவாளுக்கெல்லாம் சாமி திருக்கடையூர் சாமியை அனுகிரகம் பண்ணியிருக்கு. பிரம்மா விஷ்ணு இவா எல்லாருமே அந்த சாமியை பூஜை பண்ணியிருக்கா. அப்போ இவர்கள் வரிசையில் தம் அடியவர்கள், ஏற்கனவே நீ அனுகிரகம் பண்ண அந்த வரிசையில் என்ன உட்கார வை, அவகிட்டெல்லாம் சொல்லு, இவன் எனக்கு வேண்டியப்பட்டவன், என்னுடைய பக்தன் என்று நீ அறிவிப்பாயாக அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்குறார். அதை மாதிரி ஊரறிய ஒரு பக்தனை ஒரு தேவதையானது ஆட்கொண்டால் அந்த தேவதைக்கு அந்த ஆட்கொண்டப்பட்ட அந்த ஆன்மாவானவன், அந்த மனிதனானவன் பக்தன் அப்படிங்கிற வார்த்தை. அதனால தான் 63 பக்தர்கள். மற்றவாழெல்லாம் பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பக்தர்கள் எல்லாம் இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள். இறைவன் யார் மீது சிறப்பாக கருணை கொண்டிருக்கிறானோ அவனை பக்தன் என்று சிறப்பாக சொல்லுவது சாஸ்திர வழக்கா இருக்கு. இறைவன் முன்னிற்கும் போது மானுடத்திற்குள்ளே தோன்றுகிற மாற்றத்தை பக்தன் இறையன்பு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக அதை பற்றியெல்லாம் சாஸ்திரங்கள் விரிவாக பேசியிருக்கா. இறைவனிடத்து எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பது நாரத பக்தி சூத்திரம் தனியாகவே எழுதியிருக்கார். அந்த அன்பு எப்படி பண்ணணும், அந்த அன்பினுடைய ஆழம் என்ன, உலகியல் அன்புக்கும் இறை அன்புக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா இருக்குது. அதில் இறை அன்பை பக்தன் என்று சொல்லுகிறார்கள்.